ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இதையும் ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன, இன்றைக்கி சொன்ன உண்மையே தான். இதையும் நல்ல நிலமாக இருந்தால் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கிடும். நல்ல நிலமாக இல்லைன்னா ஏற்றுக்கிடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் எதிரிகளுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை கும்பிடுவர்களுக்கும் தெரியும். எங்கள் அண்ணனுக்கும் தெரியும். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ தெரியும். நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அசந்து போயிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சர்ச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பரிசுத்தவான்களாக நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை பார்த்து நீங்கள் அசந்து போயிடக்கூடாது. என்னடா இவ்வளோ பரிசுத்தவான் மாதிரி பெருசாக பேசிக்கிட்டான், கடைசியில் இப்படி போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அவர்கள் கண்டும் நிற்காதான் வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கும்படிக்கு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு, அவர்கள் கேட்டும் கேளாதவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் கேட்டாங்க எல்லா வசனத்தையும், ஆனால் தங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வசனம் எல்லார் இடத்துக்கும் விதைக்கப்படுகிறது. இந்தா உனக்கு 250, இந்தா உனக்கு 250ன்னு எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த வடிவேல் காமெடியில் வரும்ல, எல்லாருக்கும் வசனம் கிடைக்கும். அந்த வசனத்தை யார் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, மனசு பூரா அங்கலாய்ப்பாக இருக்குது, தொல்லை, தாங்க முடியாத சிரமங்கள். அப்போ ஆண்டவருடைய வசனம் உள்ளே போனவுடனே எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டா ஒன்றையும் விடுதலை இல்லை, நீ கடவுளாவது ஒன்றாவது அப்படின்னு உலக கவலைகளால் நெருக்கப்படும் போது ஆண்டவருடைய வசனம் வளராது. இவ்வளோ தூரம் கூடயே வராங்க. இவ்வளோ பிரசங்கம் பண்ணார், மலை பிரசங்கம் பண்ணார், திராட்சை ரசத்தை தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார், 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார், 4000 பேருக்கு சாப்பாடு போட்டார், சூம்பின கையுடையவனை நீக்கினார், குருடரின் பார்வையை திறந்தார், செத்துப்போன லாசரு உயிரோடு கொண்டு வந்தார். கூட இருந்த 12 பேர் என்ன பண்ணா, சரியான வித்தகார மாஸ்டர், மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படின்னு இந்த சார்லியும் இவனும் வடிவேலு ஒரு படத்தில் நடிச்சிருப்பான் பாரு, சிலம்பு மாஸ்டராக இருப்பான்ல, அந்த லெவலுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பினார்கள். அவர் பின்னாடி போனாங்க. ஓரளவுக்கு நல்ல வித்தக்காரன், ஊரில் பெஸ்ட்டு வித்தக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு தான். இந்த எண்ணத்தில் தான் போனாங்க. அவர் படவுல போய் படுத்து தூங்கிட்டு போய்கிட்டு இருக்கார். பெரிய காற்றும் புயலும் அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கார். செத்தம்டா நினச்சிட்டு ஓடுறான். ஆண்டவரே புயல் அடித்து கப்பலே கவலை போது, நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, சீக்கிரமாக வாங்க, எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வெளியில் பார்த்தாரு. ஒரே சவுண்டு தான், சும்மா கம்முனரு, ஏன் கத்துற அப்படின்னு காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதை அமைதலாக இருந்தார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போதான் அவரை பார்த்து நடுங்கிறானோ, ஐயோ இவர் யாருன்னே தெரியல, என்னையா நம்ம சிலம்பு மாஸ்டர்னு சொல்லி பின்னாடி போயிட்டா காற்றும் கடலும் இவர் சொன்னதை கேட்குதே அப்படின்னு சொல்லி மிகுந்த குழப்பம் அடைஞ்சிறாங்க. மிகப்பெரிய சக்தி இவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்போ வசனங்களை கேட்டும் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். See to it brothers that none of you has a sinful unbelieving heart that turns away from the living God. உயிருள்ள தேவனிடத்திலிருந்து உங்களை வழிவிலக செய்து கொண்டு போகிற பாவம் நிறைந்த விசுவாசமில்லாத இருதயம் உங்களுக்கு இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். But encourage one another daily so that none of you may be hardened by sin's deceitfulness. பாவத்தின் வஞ்சகத்தினாலே நீங்கள் யாரும் இருதய கடினம் அடைந்து போகாதபடி. பாவத்தின் வஞ்சகம் என்ன? நமக்கு முன்னாடி போகிற 4 பேர் சூப்பராக இருப்பான், எல்லா பாவத்தையும் செய்வான், எல்லா அக்கிரமத்தையும் செய்வான், அவனை கெட்டா போயிட்டான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. நம்மளும் அது மாதிரி பாவத்தை செய்வோம் அப்படின்னு நம்ம இருதயம் கடினப்படும். ஜவுளி கடையில் வரசி அழகழகாக பொம்மை வச்சுருப்பான், டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, பிறந்தா ஜவுளி கடை பொம்மையாக பிறக்கணுண்டா அப்படின்னே சொல்லுவான். நிறைய பேர் இதே வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கான். பிறக்குறியா அப்படின்னு நேரடியாக கேட்டான்னாவும், ஐயோ அது அங்கே இருக்க, நம்ம ஊரெல்லாம் போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமே அப்படிம்மா. அப்போ பாவத்தின் வஞ்சகம் என்ன சொல்லுது? உங்களை இந்த உலகத்தின் பால் இழுக்கும். அவங்கள போல் நம்ம இருக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பாவத்தின் வஞ்சகத்தினாலே ஒருவனும் இழுக்கப்பட்டு போகாதபடி
என்கரேஜ் ஒன் அனதர் டெய்லி. தினமும் ஒருவரோடு ஒருவர் ஆண்டவருடைய வசனத்தை விதைத்து கொண்டே இருங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து தியானியுங்கள். ரொம்ப முக்கியம். பலவிதமான கட்டுக்கதைகள், பொய் போதகங்கள், கள்ள போதகங்கள் நிறைய சுற்றி வருது. இன்னைக்கு கூட மோகன் சிலாசர் சொன்னார்ல, தினமும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருப்பவர்களைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார், மற்றவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படியா? தினமும் 3 மணி நேரம் ஜெபம்னா என் வாழ்க்கை என்ன ஆகுது? நான் சன்னியாசியாக தான் போகணும். உனக்குரிய வேலையை நீ செய்ய மாட்டியா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு வந்துடணும், புதன்கிழமை பிரசங்கத்துக்கு வந்துடணும், டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், நீ தூங்கக்கூடாது, கடைசியில் மெண்டலாகி ஊர் திரியணும். நீ நிற்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், படுத்து கொள்ளும் போதும் இவைகளையே சிந்தித்து கொண்டிரு. அப்போ உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய். உன்னுடைய வேலைகளையெல்லாம் விட்டு விட்டு இப்படியே சன்னியாசி மாதிரி தெரிஞ்சால் என்ன வருது? எதற்காக? கடைசியில் ஒரு புள்ளி வைப்பார். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறானோ அவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு ஸ்லோவாக எழுத்தாக படிக்கணும். எவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்றால் எவன் அதிகமாக கொடுக்குறானோ அவனிடத்தில் பிரியமாக இருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் இருக்கான், பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். பலவிதமான போதனைகள் உண்டு. இவங்கள்ட்ட எப்படி தப்பிப்பீங்க? நீங்கள் வளர்ந்து பெரியவர்களாக இருக்கும்போது இத்தகைய போதகத்திலேருந்து எப்படி தப்பிப்பீங்க? வேத புத்தகமே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. சூப்பரான புத்தகம் வேத புத்தகம். இதை நீங்கள் பாருங்கள். அதான் பவுலும் பேதுரு கூட சொல்வார் இடத்துல, எந்த ஆவியும் சோதித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே இப்படி சொல்கிறாரு, இது சரியா என்ன? அப்படி நீ என்னிடத்தில் கேள், வாருங்கள், நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. த ஹார்ட் ஆஃப் எவ்ரி ப்ராப்ளம் இஸ் த ப்ராப்ளம் இன் த ஹார்ட். எல்லா பிரச்சனைக்கும் மையமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதயத்தில் எழும் பிரச்சனை தான். நம்முடைய சிந்தனை, நம்முடைய போக்கு இதுதான். த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஏர்ட் இன் தேர் ஹார்ட்ஸ். இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தவறுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரிவினைவாதம் பேசுகிற எவனும் தேவனுக்கு விரோதமானவன். அவன் சமணனானாலும் சரி, சைவனானாலும் சரி, இந்துவானாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் மக்கள் என்று சொல்கிற இஸ்ரேல் மக்களாக இருந்தாலும் சரி, நம்பர் 1 அயோக்கிய பேலை யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தான். அவனுடைய வரலாறை பூரா படிச்சுட்டு வாங்க. ஒரு நாள் கூட நீதியும் நியாயம் செய்ததில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து வன்மையாக கண்டிக்கிறார். இங்கே ஆண்டவர் சோறு தந்தார். நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்திருக்கான், நம்ம சோறு போடுறோம், நம்ம கழுத்திலே கத்திய வச்சானா எப்பேற்பட்ட கேடு கட்டவனாக இருப்பான். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார். அவர்கள் எதனால் செய்கிறார்கள்? தேவனுக்கு நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என்று எல்லாரையும் கொலை செய்கிறார்கள். The people of Israel erred in their hearts wandered from God and His word. அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. தேவனிடத்திலிருந்து வழி விலகி போவதே அவருடைய நோக்கம். அசுத்தமான காரியங்களை செய்தார்கள், பொல்லாத காரியங்களை செய்தார்கள், செய்யக்கூடாத காரியங்களை செய்தார்கள். கொள்ளையடித்தாங்க, ஏழைகளையும் வறுமைகளையும் அடிமைப்படம் பண்ணாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் வசனத்திற்கு மீறி நடந்தார். தங்களுடைய சொந்த இன்பத்தை, சந்தோஷத்தை தான் தேடினார். அப்போ என்னாச்சு? They also had hearts of unbelief. ஆண்டவரிடத்திலே, இறைவனிடத்திலே நம்பிக்கை இல்லை. நேர்மையான வழிகளிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற வழியிலே நடந்து அவர் சொல்வதை கேட்போம் என்பதற்கு எந்த விதமான இருதயமும் அவரிடத்திலே இல்லை. இன்றைக்கும் பாருங்கள், அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். எனக்கு தெரிந்த என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட இஸ்ரேல் மக்களுக்கு நிம்மதியான நாளே இல்லை. இனிமேலும் இருக்காது. பக்கத்தில் பாலஸ்தீனர் அடித்தான், இங்கே வந்து ஈரான் அடிக்கிறான், அடுத்து சவுதி அரேபியா அடிப்பான், அடுத்து குவைத்தை அடிப்பான். இங்கேருந்து போய் G7 உச்சி மாநாட்டு நாடுகள் இருக்குல்ல, எல்லாம் ஜிங்ஜக்கு குரூப்பு. அவன் போய் உலகத்தில் அங்கே இருக்கிற நாடுகள்லாம் அடித்து அவன்கிட்ட வந்து எண்ணெயை எடுத்து திருடலாமான்னு இருப்பான். இந்த பூனை ஒன்றுங்க வந்து வெண்ணெயை பிரித்து கொடுக்கும் எலிக்கு, அது மாதிரி.
அங்கேருந்து இந்தா 4 குண்டு தரேன், காசு கொடு, ஒரு 500 ஏவுகணை நீ வாங்கிக்கம்மா. இந்த பக்கம் ஈரானுக்கு இருந்தால் ஒரு 1000 ஏவுகணை நீ வாங்கிக்கம்மா. 2 பேரும் போட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் அடிச்சுட்டு கிடங்கடா. அப்படி பிரச்சனையை கிளப்பி விட்டால் தானே அணுகுண்டை விற்க முடியும். அந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேலுக்கு ஒரு நாளும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லை. உலகத்திலே பிரிவினையை உண்டாக்குகிற எவனும் தேவனால் உண்டாகிறவன் அல்ல. தேவனால் உண்டானவன், இறைவன் படைத்தவன், சமாதானத்தை உண்டாக்குறவன் மட்டும்தான். எல்லா சமயத்திறவிகள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள், எப்பேற்பட்ட மதமாக இருந்தாலும் சரி, அதில் துறவரம் பூண்டு உச்ச நிலைக்கு போனவர்கள் தான் தெரியும் சமாதானம் தான் முக்கியம், பிரிவினைகள் அல்ல. இன்றைக்கி ஒருத்தர் எழுதுகிறார் ஃபேஸ்புக்கில், நம்முடைய சமணர்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதுகிறார். சமணர்களை பூரா கழுவேற்றி கொண்டார்கள் சைவர்கள். சைவ சித்தாந்தத்தை பேசுகிறவங்களாம் சமண மதத்தை சமண மதம்னு ஒன்று இருக்குது, அதை பின்பற்றினவர்களை கழுமரத்தை ஏற்றி மேலே ஊசியாக இருக்கும், கீழே அகலமாக இருக்கும், அப்படியே ஒரு அடி அகலத்துக்கு. அதில் விளக்கெண்ணையை தடவி இவங்களை தூக்கி அது மேலே வச்சுருவாங்க. அப்படியே விளக்கெண்ணைக்கு அப்படி ரெண்டாக பொழந்துக்கிட்டே வரும், வேகமாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி துடிச்சு சாகணும். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான சமணர்களை கழுவேற்றி கொண்டார்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமணர்கள் பௌத்தர்களையும் இதே மாதிரி கொன்றார்கள். ஒருத்தனை விடாமல் விரட்டி கொல்லு. அப்புறம் சைவர்களும் சமணர்களும் எல்லாம் செத்து போன பின்னாடி வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இவர்கள் தொடர்ந்து பிரிவினைகளை பேசி 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 ஒருவரை ஒருவர் கொலை செய்வதிலே குறியாக இருந்தார். பைபிளை எடுத்து படித்து பாரு, பாலஸ்தீனியர்களை கொன்று கொண்டே இருப்பார்கள். பாலஸ்தீனியர்கள் இவர்களை கொன்று கொண்டே இருப்பார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பிரச்சனை. துருக்கி மேலே சண்டை, சிரியா மேலே சண்டை, நிம்மதியே இல்லை. சாலமோனுடைய காலத்தில் மட்டும் 40 வருஷம் நிம்மதியை கொடுத்தாராம். தாவீதும் சாலமோனும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்ததினாலே கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலருக்கு, ஏன்னா இஸ்ரவேலர்கள் தேவனையும் அவருடைய பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கவில்லை. அவர் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களெல்லாம் சமாதானத்துக்கு போனார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். They also had hearts of unbelief. They did not believe that God would give them victory in Canaan. கானான் தேசத்துக்கு அழைத்து போய் அங்கே தேவன் வெற்றியை கொடுப்பாருன்னு நம்பவே இல்லை. டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம். அவருடைய செருப்பு தேயிலை, அவருடைய சட்டை அழுக்காகலை, அவருடைய தலைமுடி கேடாகலை, யாரும் தலைமுடியை வெட்ட வேண்டியதில்லை. ஆடு மாடுகள் புல் இருந்தது. 3 வேளையும் வானத்திலிருந்து சாப்பாடு வந்தது. பகலில் ஏசி போட்டு கொடுத்தாரு, மேகஸ்தம்பம், நைட் அக்னி ஸ்தம்பம். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தும் ஆண்டவர் விட்டு வழி விலகி போனார்கள். அப்படி கேடுகட்ட மக்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும். எல்லா விதமான அற்புதங்களையும் நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து வாங்கியும் அவிசுவாசம் மனதிலே நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். They also had hearts of unbelief. They did not believe that God would give them victory over Canaan. They had seen God perform great signs in Egypt. எகிப்திலே தேவன் மகாபெரிய அற்புதங்களை செய்தாரே, மறந்து போனார்கள். Yet they doubted he was adequate for the challenge of Canaan. அடுத்த சவால் வரும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனையவே முடிச்சிட்டாரு, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற தைரியம் வரல. உடனே பயந்தான், அழுதான், ஆண்டவரை கெட்ட கெட்ட வார்த்தையிலே திட்டினான். இந்த வெங்காயத்துக்கு தான் நான் அங்கேருந்தே வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா. ஏன்னா கடையிலேயே 2 பொழந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. எப்பேற்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபிசுவாசம் வரும்போது திரும்பி பார்க்கணும், ஆண்டவர் எப்பேற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்பது. பொழுதன்னைக்கு அவர்களுக்கு அவிசுவாசம் தான். தட் இஸ் த deceitfulness ஆஃப் sin's deceitfulness. When a person has an erring and disbelieving heart, the result also be a hard heart. மறுபடியும் தவறு செய்து கொண்டு அவிசுவாசப்படுகிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதன், அவருடைய இருதயம் கடினப்பட்டு போகும். இப்போ எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையை பாரு, சினிமா போட வேண்டியது, புருஷனை முன்னாடியே ஆட வேண்டியது, அதை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட வேண்டியது. நமக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. உங்களை பார்த்து அநேகரை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. அவங்க 1008 பிரசங்கத்தை கேட்டாங்க. ஒரு நாள் எங்கள் அண்ணன் சொன்னார், ஒரு வசனத்தை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது பதில், ரீட் ஜீனசிஸ் சாப்டர் 1 verse 1-2, ரெவலேஷன் சாப்டர் 21-22 போடுறாரு. பைபிள் பூரா படிச்சுக்கப்போ அப்படின்னு.
கடினப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேச முடியும். அப்போ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி அவர்களை நான் குணப்படுத்தாதபடிக்கு அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். சில பேரே ஆண்டவர் கடினப்பட்ட இதயத்துக்கு ஒப்படுத்தி விடுகிறார். ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னுடைய சகோதரன் பாவம் செய்தால் அவனிடத்துல போய் சொல்லு. அதுக்கப்புறம் அவரிடத்துல சர்ச்சில் போய் சொல்லு, இல்லை 4 பேர் 5 பேர் கூடியிருக்கிற இடத்துல சொல்லு. அப்படியும் அவன் கேட்கவில்லை என்றால் அவன் உனக்கு அந்நியனை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பான். நம்ம திரும்ப திரும்பலாம் ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு பாஸ்டரே இருக்கார், எவ்வளோ நல்லது சொல்லிட்டோம், அப்படியும் சபைக்கு வரமாட்டேன், பாஸ்டரே வரமாட்டார். அப்போ அவரை போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? இருதயம் கடினப்பட்டதினாலே தாழ்மையே இல்லை. நான் எப்பேற்பட்ட பாஸ்டர் தெரியுமா? எத்தனை அசுத்தாவிகளை தெரித்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நாசமாக போயிருக்காங்க. காரணம் என்னென்னா, கடைசி வரை முடிவு வரைந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தை மட்டும்தான் தேவன் விரும்புகிறார். எப்பேற்பட்ட தேவன் சர்ச்சில் உட்காந்துருக்கார். நம்ம போய் சர்ச்சில் ஜெபம் பண்ண போகிறோம். அங்கே போய் மு.க. ஸ்டாலின் உட்காந்துருக்காருன்னா எவனாவது பேசுவானா? ஜம்முன்னு இருப்பான். ஆனால் ஆண்டவர் அங்கே வீட்டு இருக்கிறார். எல்லா பேரும் கண்ணா அப்படின்னான்னு பேச வேண்டியது, ஒருத்தன் அதட்ட வேண்டியது. ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த மரியாதையும் எந்த பக்தியும் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டது. திஸ் இஸ் த ஹார்ட் ப்ராப்ளம். திஸ் இஸ் அ ஹார்ட் தட் இஸ் இன்சென்சிட்டிவ் டு த வேர்ட் அண்ட் ஒர்க் ஆஃப் காட். தேவன் செய்த செய்கைகளை மறந்து விடுகிறார்கள், அற்புதங்களையும் மறந்து விடுகிறார்கள், அவருடைய வசனத்தையும் மறந்து விடுகிறார்கள், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். So hard was the heart of Israel that the people even wanted to return to Egypt. மகா கேவலமான கடினமாகிவிட்டது அவருடைய இறுதி. பரவாயில்ல, நாங்கள் மறுபடியும் போய் நாசமாகவே போகிறோம், எங்களை கொண்டு எகிப்திலே விடுங்கன்னாங்க. நாங்கள் பழைய வாழ்க்கைக்கே போகிறோங்க, ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு தேவையில்லை. அன்றைக்கி நம்ம தான் இந்த இவரை சொன்னேன்ல, கிறிஸ்டியன் தான் ஒரு பிராமணர் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் நாமம் போட்டிருக்கார். இவர் கிறிஸ்தவர் என்று ஊருக்கே தெரியும். மீசையை எடுத்துகிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு இவர் பிராமணர் மாதிரி ஆக்ஷன் விடுறார். நாய்க்கு புலி வேஷம் போட்டு விடுவாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு முறை கூட யூடியூப்பில் போட்டு விட்டுருந்தார் ரீல்ஸில். நாய்க்கு புலி மாதிரி கருப்பு சேப்பு கோடு போட்டு விட்டு அனுப்பி விட்டான். சிங்கம் மாதிரி மண்டையில் முடிய போட்டு அனுப்பி விட்டாங்க. அது மாதிரி பரவாயில்ல, நாங்கள் பழைய நிலைக்கே போகிறோம், இயேசு எங்கள் வாழ்க்கையில் செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், நாங்கள் பார்த்துக்குறோம். தேவனுக்கு அவமரியாதையை கொண்டு வர வேண்டும் என்றே தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறாங்க. ஏதாவது ஒரு வசனத்தை அவர்கிட்ட கேட்டேன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர் கிறிஸ்தவர், ஒரு வசனமும் தெரியாது, பைபிளை படிப்பதும் கிடையாது, ஆண்டவரிடத்திலே பேசுவதும் கிடையாது. நாங்கள் பழைய வாழ்க்கைக்கே போகிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே போய் நாங்கள் சிலை வழிபாட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி ஆர்சி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்பரத்தில் இயேசு வச்சுக்குவாங்க, குழந்தை இயேசு முன்னாடி போகும், மேரி மாதா பின்னாடி போகும், அவங்க அப்பா அதுக்கு பின்னாடி போவார். 3 பேரும் சப்பரத்தில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் வெடி போட்டு குத்தாட்டம் போட்டு தூபம் காட்டி எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஏன்? நாங்கள் பழைய எகிப்துக்கே போகிறோங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனையே தான். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதற்கு உண்டான யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாலும் நீ உண்டாக்கவும் வேண்டாம், அவற்றை சேவிக்கவும் வேண்டாம், அவற்றை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இறைவன் உள்ளத்திலே இருக்கிறார். அதான் அந்த பாட்டு, ஓடி 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 உள்ளிருக்கும் ஜோதியை. எல்லா மதத்தினருக்கும் தான் சொன்னான், ஜோதி உள்ளே இருக்கிறார். அதை ஏன் எங்கெங்கேயா தேடிக்கிட்டு இருக்கீங்க? நாடி 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 நாட்களும் கழிந்தது. இப்படி சாமியை தேடி சப்பரத்தில் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான். இறைவன் மனதிலே இருக்கிறான், எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க வருகிறான். பிரிவினையை பேசுகிற எவனும் கடவுளுக்கு விரோதமானவன். மக்கள் எல்லாரும் அன்போடு வாழ வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் போதனை. அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள். இருதயம் நல்ல இருதயம் இல்லை. இதயத்திலே வெறுப்பும் அடுத்தவர்கள் மீது உள்ள பழிவாங்கும் குணமும் இருக்கும்போது வெறி, பெருமை, அகந்தை, மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? மாம்சத்தின் கிரியைகள்னு கலாத்தியரில் சொல்லியிருக்கார்ல, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் இல்லையா, கோபம், பகை, வைராக்கியம், சண்டைகள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள், விரோதங்கள்,
எல்லாம் சொல்லிட்டு வரார். எல்லாமே எங்கே இருக்குது? கிறிஸ்தவருடைய இருதயத்திலே குடிகொண்டு இருக்கிறது. Even they wanted to return to Egypt. Imagine wanting to exchange their freedom under God for slavery in Egypt. தேவன் எப்பேற்பட்ட சுதந்திரத்தை கொடுத்தார். நாள் முழுவதும் சந்தோஷமாக ஆண்டவரை பற்றி பேசி கொண்டிருக்கலாம். சாப்பாடு சமைக்கணுங்க, 4 பேர் வாங்க, அதெல்லாம் வேணாயா, வானத்திலேருந்து சாப்பாடு வந்துடும். தண்ணி, அதெல்லாம் தண்ணி ஆண்டவர் கொடுத்துருவார். எப்போ ரொம்ப வேர்க்குமே, இல்லை ஏசியை போட்டாச்சு. நைட்டு ஏதாவது லைட்டெல்லாம் ரெடி பண்ணுவோமா, தீப்பந்தம் ரெடி பண்ணுவோம், வேணாம் ஆண்டவர் லைட்டு கொடுத்துருவார். இப்பேற்பட்ட சுதந்திரத்தை கொடுத்தவரை இல்லை நான் எகிப்துக்கு போய் அங்கேயே அடி வாங்கிட்டு கிடக்கோங்கிறான். எப்படி? இமேஜின் wanting to exchange their freedom under God for slavery in Egypt. Of course, all this history spoke to the hearts of the readers of this letter because they were in danger of going back themselves. தேவனை விட்டு வழி விலகி பின்னோக்கி போவதிலேயே அவர்கள் குறியாக இருந்தார். ஆண்டவருடைய பக்கமாக அடிபட்டு நல்லா வருவான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நல்லா கொடுத்த உடனே கொழுப்பு ஏறி போயிடும். மறுபடியும் அவன் சொந்த இஷ்டப்படி நடக்கணும்னு பார்ப்பான். இவ்வளோ அற்புதங்களை செய்த தேவனை என்ன பண்ணான்? ஒரு கன்றுக்குட்டி சிலையை செய்து இதுதான் எங்களை காப்பாற்றினதுன்னு சொல்லி அன்னைக்கே சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி. Believers who doubt God's word and rebel against him do not miss heaven, but they do miss out on the blessings of their inheritance today, and they must suffer the chastening of God. தேவனின் மீது, தேவனுடைய வசனத்தின் மீது சந்தேகப்படுகிற விசுவாசிகள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போவார்கள். அதோடு கூட they do miss out on the blessings of their inheritance today. இன்றைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போவார். நிறைய பேர் போதும்னு அன்றைக்கி கூட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார். நாம் பசியாக இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், நாசமாக போனாலும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும். எதுக்கு தேடணும்? பரலோக ராஜ்யம்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. இன்றைக்கி காலையில் உங்களுக்கெல்லாம் டிஃபன் இட்லி தோசை கொடுக்காம அடுத்த வாரம் புதன்கிழமை பிரியாணி கிடைக்கும், அது வரைக்கும் பட்னியாக கிடக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பிரியாணியாவது ஒன்றா இட்லியே குடியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? இதே மாதிரி தான் நிறைய பிரசங்கியார்கள் உங்களுக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவான். பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், பரலோக ராஜ்யத்தில் இங்கே வாயா, இன்றைக்கி நைட்டு நீ பரலோக ராஜ்யம் போகிறியான்னு கேளுங்க. பரலோக ராஜ்யமே வெங்காயம் அது போய் என்னை ஆளை ஓடியான்ட்டு ஓடிப்பிடுவோம். சர்ச்சிலே அன்றைக்கி ஒரு பாஸ்டர் கேட்டார், ஐயர் எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா ஒருத்தன் கூட கையை தூக்கல. பரலோக ராஜ்யம் மாதிரி வெங்காயம் அது போங்கயா, நாங்கள் வரலையான்ட்டான். இங்கேயே பூமியிலே இருந்துக்கிறேன்ட்டான். அப்போ என்னென்ன பொய் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் சொல்கிறார், இம்மையிலே நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது இம்மையிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எதிர்வரும் உலகில் உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும், அழியாத வாழ்க்கை உண்டாயிருக்கும் அப்படின்னு தான் இறைவனுடைய வாக்குத்தத்தமும் அவருடைய வழிநடத்துதலும். அதை விட்டுட்டு என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்காம பாருங்க. அதான் believers who doubt God's word and rebel against him do not miss heaven, but they do miss out on the blessings of their inheritance today, and they must suffer the chastening of God. அப்போ இந்த உலகத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே நம்முடைய மனசு என்ன போயிடுது? ஆசீர்வாதத்தின் பின்னாக போவோம், ஆண்டவரை விட்டு விலகி போவோம். நிறைய சிக்கல் இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில். பணம் பெருகினால் உங்களுடைய மனதை அதன் மீது வையாதிருங்கள். பணம் நிறையா வந்துருச்சு, என்னுடைய பணத்தை வைத்து நான் எல்லாம் செய்து விடுன்னு நினைக்காதீங்க. அது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு வானத்திலே பறந்து போகும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். உங்களுக்கு நிறைய பொருள் பெருகும்போது ஆண்டவரை தேட்டிக்கொண்டே இருங்கள். ஒரு நொடி பொழுது கூட விட்டுறாதீங்க. டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு அந்த அன்றைக்கி ஒரு பொம்பளை பால் தினகரன் இருக்கும்போது சொன்னார். அந்த பொம்பளை ஃபாஸ்டிங் ப்ரேயர், இன்றைக்கி மோகன் சி லாசர் சொன்ன மாதிரி டெய்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துடுவாளாம் ஜீசஸ் கால்ஸுக்கு. ஏன்னா காலையில் ஃபாஸ்டிங், மதியானம் ஃபாஸ்டிங், நைட்டு போய் மட்டும் தான் சாப்பிடுவாளாம். இதே மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தோடனே அந்த ஆள் இன்னொரு பொம்பளையை கொண்டுட்டு போயிட்டான். நீ போய் டெய்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு நான் டெய்லி வாழ்க்கைக்கு இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னொரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் ஐயா என் புருஷன் போயிட்டேன் அப்படின்னு அழுகுது. வீட்டில் சோறு சமைக்கிற கிடையாது, ஒன்றும் செய்கிற கிடையாது, பெருக்கிற கிடையாது, கூட்டுற கிடையாது. சர்ச்சுக்கு போய் 3 மணி நேரம் மோகன் சீலாசர் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ண என்ன ஆகும்? குடும்பம் நாசமாக தான் போகும். அதுக்குரிய காரியம் இல்லையா? நீங்கள் உழைக்க வேண்டாமா? நீங்கள் உழைக்க வேண்டுமோ ஒரே அடியாக உழைக்கிறது.
ஆண்டவரை தேடுறதில்ல. ஆண்டவரை தேடுறதுனா இவன் மந்திரம் போட்டு விட்டுருவான். டெய்லி 4 மணி நேரம் பைபிள் படி, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அப்புறம் சோறு திங்கிறதுக்கு எங்கே போகிறது? உங்களுடைய உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டும், உங்களுடைய படிப்பை நீங்கள் படிக்க வேண்டும், உங்களுடைய ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும், ரொம்ப முக்கியம். இது இடுக்கமான வழிங்க. என்னங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு சும்மா அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அதெல்லாம் விட்டுவிட்டு இவ்வளோ நெருக்கடி பண்ணுறீங்க. ஆமாம், நெருக்கமான வாசல் வழியாக தான் நம்ம நடந்து போவோம். அதுதான் இயேசு சொல்லியிருக்கார். சம்திங் டு பாண்டர், when was the last time your heart was hardened by sin's deceitfulness? பாவத்தின் வஞ்சகத்தினாலே கடைசியாக எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக உங்களுடைய இருதயம் கடினப்பட்டது? அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் அப்படி தான் செய்வோம். ஆமாம், கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால செய்ய முடியுமா? ஐயா அப்படி தான் செய்வோம் அப்படின்னு எப்போ நீங்கள் உங்கள் மனதில் நினைத்தீர்கள்? ஆண்டவருக்காக பாடல் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இதோட 1 வருஷம் ஆகிருக்குமா? ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரல? நெருக்கி போடுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நம்ம வீடியோ கேம்ஸில் போடும்போது அங்கங்கே கிஃப்ட் இருக்கும்ல, அப்படியே கிஃப்ட்டை போய் பிடிச்சிட்டு போகணும். கிஃப்ட்டு வேணாம், வெங்காயம் வேணாம், போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? லைஃப் இருக்காது. அதான் உண்மை. ஆண்டவருக்காக நேரம் செலவழிங்கள். ஆண்டவருடைய வசனத்தை படிங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா 5 நிமிஷம் படிங்க. ஆண்டவர்கிட்ட 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வேலையை செய்யுங்க. செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் அதான் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு மனுஷன் அதை கொண்டு போய் விதைத்தார். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வரிசையாக 100 பேர் நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு கடுகு கொடுத்துக்கிட்டே போகிறீங்க. என்னையா பண்ணுற மெண்டல் ஆயினியே? கடுகு கொடுத்து என்ன பண்ணுறது? ஒருத்தன் வாயில் போடுவான், ஒருத்தன் தூக்கி குப்பையில் போடுவான், ஒருத்தன் சாக்கடையில் போடுவான், ஒருத்தன் தண்ணியில் போடுறான். ஆனால் அது உள்ளபடியாக விதைக்கும் போது என்ன ஆகிறது? ஆலமரமத்தோட விதை மாதிரி தான். மிகப்பெரிய மரமாய் 10 ஏக்கர் அளவு கூட அந்த மரம் வளரும். தேவனுடைய வசனத்தை உங்களுடைய நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள். அதை தியானித்து கொண்டே இருங்கள். பகல் முழுவதும் தியானிங்கள். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தியானிக்கலாம். அப்பேற்பட்ட மூளை அறிவை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி டாஸ்கிங் பிரெயின். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய பிரெயின். உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே ஆண்டவரை நினைத்து கொண்டே இருங்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஹார்டன்டு ஹார்ட், நம்முடைய இருதயம் கடினமான இருதயமாக இருக்கக்கூடாது. தட் இஸ் த ஹார்ட் ப்ராப்ளம். இதுதான் இன்றைய சிந்தனை. ஓகேயா?